திருமதி முத்துமாரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முத்துமாரி அவர்களுக்கு நலிவு நிலை குறைப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. திருமிகு சிவன்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மல்லிகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நலிவு நிலை குறைப்பு நிதி உதவி நலிவுற்ற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அதற்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நலிவு நிலை குறைப்பு நிதி உதவியை வழங்கி சிறப்பித்த பயனாளி மல்லிகா அவர்களை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுய தொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி தற்பொழுது அவர்களை கௌரவித்து வருகிறார். அதிலும் குறிப்பாக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் அந்த 5 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அதே போன்று அவர்களுக்கான உதவித்தொகையினையும் தற்பொழுது முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த தாய்மானவர் திட்டத்திற்கான அந்த காணொலி காட்சியினையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். அதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அரங்கிற்கு வரும் பொழுது உள்ளே மகளிர் சுய உதவி குழுவினருடைய அந்த அரங்குகளையும் பார்வையிட்டு அவர்களுடைய கலந்துரையாடினார். அதன் பிறகு பழங்குடியின வாழ்வாதார கொள்கை குறித்தான அந்த காணொலி காட்சி மற்றும் புத்தகத்தினை முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சமூக நல்லிணக்க கிராம ஊராட்சி விருதினை 10 கிராம பஞ்சாயத்து சிறப்பு அலுவலர்கள் பெறுகிறார்கள். அவர்கள் அந்த 10 அலுவலர்களுக்கும் அந்த சிறப்பினை செய்து கௌரவிக்கவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையினருக்கான அந்த கட்டிட காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை கோட்டூர்புரத்தில் பழங்குடியின நரிக்குறவர்களுக்கான அந்த வீடுகளையும் திறந்து வைத்து அதற்கான அந்த ஆணையினையும் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிறு வணிக கடன் உதவி திட்டத்தின் கீழ் கோயம்பேடு வணிக வளாகத்தில் 26 கோடி மதிப்பிலான 4000 சதுரடி கொண்ட கடைகளை வாடகைக்கு ஜெய்பீம் சங்கத்திற்கு அனுமதி ஆணையினையும் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இருளர் மக்களின் பொருளாதார ஏற்றத்திற்கு நண்டு மற்றும் வண்ண மீன்கள் மற்றும் மீன் பண்ணை 3 அலகுகளை முதலமைச்சர் திறந்து வைத்து அந்த பழங்குடி இருளர் மக்களினுடைய வாழ்வாதாரத்தினை ஏற்றுவதற்கான ஒரு முயற்சியினையும் இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இருளர் இன மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 4 மாவட்டங்களில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக உதவியுடன் ஆடு, கோழி வளர்ப்பு போன்ற திட்டங்களினால் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளையும் இன்றைய தினம் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த உதவிகள் முடிந்த பிறகாக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையினையும் ஆற்ற இருக்கிறார். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. பட்ட உதவித்தொகை, தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, சட்ட உள்ளுரை பயிற்சி, இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில் உள்ளுரை பயிற்சி, முன்மாதிரி விடுதிகள், விடுதிகளில் பாதுகாப்பான சூழலை அமைத்தல், விடுதி மாணவர்களின் கலை மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்க கற்றல் கற்பித்தல் கூடங்கள், களமாடு கலை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் போன்ற விடுதி மேம்பாட்டு திட்டங்கள், பொருளாதார மேம்பாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் வேர்களாவர். அவர்களின் வளர்ச்சியே நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளமாகும் என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பொன்மொழி கிணங்க சுய தொழில் துவங்க CMRI உறுதுணை திட்டத்தின் கீழ் சிறு வணிக கடன்கள், TNB தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் பயிற்சிகள், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 5 இணை திட்டம், மகளிரை நில உடைமையாளராக உயர்த்தும் நன்னிலம், அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம், தொல்குடி திட்டம், அணுகு சாலைகள், சமுதாய கூடங்கள், அறிவுசார் மையங்கள், சமூக உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மாநில ஆணையம், மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம், வன உரிமை சட்ட செயலாக்கம், சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அமைத்தல், வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு, நலவாரியங்களை மறுசீரமைத்தல் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கான புதிய திட்டங்கள், கலை, இலக்கியம் மற்றும் கலாச்சார மேம்பாடு, ஆதி கலைக்கோல் மற்றும் பட்டறை மூலம் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை போற்றுதல், தொல்குடியினர் தினம், சுவடுகள் மின்னணு களஞ்சியம்,
சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகள் உலகளவில் சென்றடையும் வகையில் மறுபதிப்பு மற்றும் மொழிபெயர்ப்பு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. மக்களுக்கான நிர்வாக கடமையினை கருணையோடு செய்யும் அரசுக்கு இவ்வுலகமே உரித்தாகும் என்ற வான்புகழ் வள்ளுவரின் குரலுக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இத்துறை இயங்கி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.